வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இரண்டாவது மலர், அத்தியாயம் 35. அன்று தாரா விரைவிலேயே வீடு திரும்பி விட்டிருந்தாள். கார்த்திக்கின் பள்ளியில் விசேஷ தினம். பெற்றோர்கள் வகுப்பு ஆசிரியர்களுடன் சந்தித்து பேச வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். கட்டாயம் எங்கள் டீச்சரை நீங்கள் வந்து பார்க்கணும், கார்த்திக் கண்டித்து சொல்லியிருந்தான். அப்பாவும் வரணும் என்று குழந்தை ஆசையாக கூறியிருந்தான். சும்மா ஆஃபீஸ் அது இதுன்னு சொல்லாதீங்க, நீங்கள் வருவீங்கன்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லியிருக்கேன். சின்னஞ்சிறு கண்களில் பெருமிதம் என்ன கார்த்திக் கூறியதை கேட்டு மகிழ்ந்து போனாள் தாரா. வகுப்பில் வெகு சூட்டிகையான மாணவனாக திகழ்ந்தான் கார்த்திக். காலை எழுந்ததும் அம்மாவின் உதவியுடன் குளித்து வெறும் ஜட்டி பனியன் சகிதம் சாப்பிட அமர்வான். பள்ளி சீருடை அணிவதற்கு அப்பா உதவுவார். மாலை அலுவலகத்திலிருந்து அப்பா அம்மா இருவருமே மெல்லதான் வர முடியும் என்பதை அந்த குழந்தை மனம் உணர்ந்திருந்தது. அதனால் வீட்டின் முன் வராந்தாவில் கிடக்கும் பிறம் நாட்காலியில் உட்கார்ந்திருப்பான். தெருவில் இறங்கி ஓடி ஆட அவன் மனம் துடிக்கும். அதே சமயம் தாயார் அவனை பற்றி கவலையுடன் அலுவலகத்தில் இருந்து ஓடி வருகிறாள் என்பதை சிறிதளவு தெரிந்து கொண்டிருந்தான் குழந்தை. அம்மா கோவிப்பாங்க என்று பயமும் அவனை தெருவில் இறங்கி விளையாட விடாமல் தடை செய்திருந்தது. ஆனாலும் தாராவின் தாய் மனதில் கவலைகள் இருக்கத்தான் இருந்தது. குழந்தைக்கு விளையாட்டு புத்தி அதிகம். எங்கே போக்குவரத்து சாலையில் இறங்கி விளையாட ஓடி விடுகிறானோ என்ற வேதனை, பசியோடு காத்திருக்குமே குழந்தை என்ற தாபம் எல்லாமாக அவளை அலைகழிக்க பஸ்ஸில் முண்டியடித்து கொண்டு வீண்டு திரும்புவதில் கண்ணாக இருந்தாள். சமீப காலமாக பூபதியின் உடல்நிலை பற்றிய கவலை வேறு அவளை அதிகமாக பாதித்திருந்தது. இருவர் சம்பாதித்து நடந்து கொண்டிருந்த குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தர் வருவாயில் காலம் தள்ள வேண்டிய நிலையை கூட அவள் பொருட்படுத்தவில்லை. இப்படியாவது உடல்நிலை தேறி அவளுக்கு கணவராக, அவளது கார்த்திக்கின் தந்தையாக வீட்டினுள் வளைய வந்தாலே போதும் என்றிருந்தது அவளுக்கு. வீடு திரும்பும்போது பழைய கவலைகள் அவளிடம் ஏற்படவில்லை. ஏனெனில் பூபதி வீட்டில் இருந்தார். அத்துடன் அவரது ஊர்க்காரர் குப்புசாமி மிக்க அருமையான நண்பர். ஆசையும் நேசமுமாக பெற்ற தகப்பனை விட பரிவுடன் அவளிடம் நடந்து கொண்டார். சாதாரண நாட்களாக இருந்தால் முன்னதாக திரும்பிவிடும் பூபதி மனைவிக்கு கூட மாட உதவுவார். இப்போது அவர் பூரண ஓய்வு வேண்டி நிற்கும் ஒரு நோயாளி. அவருக்கே அவளது உதவி தேவைப்படும் பொழுது பாவம், அவரால் என்ன செய்ய முடியும்? ஆனால் தற்சமயம் குப்புசாமி பெரியவரது வரவால் அவளுக்கு பெருத்த நிம்மதி கிட்டியிருந்தது. பூபதி வீட்டை திறந்து கொண்டு உள்ளே போக வேண்டாம். அவளது சமையல் மேடையில் பல சமயங்களில் ருசியான உணவுகள் தயாராக இருக்கும். நீங்கள் எதுக்காக சிரமப்படுறீங்க? ஒரு முறை தாரா குப்புசாமியை அன்புடன் கடிந்து கொண்டார். நான் தான் உங்களை உட்கார வச்சு உபசரிக்கணும். குப்புசாமி மனம் நிகழ்ந்து போனார். பூபதி எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். எதுக்குமா கவலைப்படுறீங்க? நான் கவனித்து கொள்கிறேன், அது என் கடமை என்றார். குழந்தை கார்த்திக் அவரை அருமையாக தாத்தா என்று கூப்பிட ஆரம்பித்திருந்தான். குப்புசாமிக்கு பரம திருப்தி. சம்யுக்தா அவரை எப்படி அழைக்கிறாளோ அதே போல அவளது தம்பியும் அழைக்கிறான் அல்லவா? தாரா வீடு திரும்பியதும் வாய்ப்புற நாட்காலியில் அமர்ந்தபடி கார்த்திக் பாடங்களை படித்து கொண்டிருந்தான். மறுநாள் பாடங்களை முதல் நாளே படித்து விடுவது அவன் வழக்கமாகி விட்டிருந்தது. கணக்கு விஞ்ஞானம் சம்பந்தமான சந்தேகங்களை அம்மாவிடமோ அப்பாவிடமோ கேட்டு தெரிந்து கொள்வான். தாயாரை கண்டதும் உற்சாகத்தில் குதித்து இறங்கினான் கார்த்திக். அம்மா வந்துட்டாங்க. அவனது பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு அப்பா அம்மா வருவார்களே. சிறிது பொழுதில் குப்புசாமியிடமும் கணவரிடமும் மகிழ்ச்சியுடன் பேசிவிட்டு தாரா குளித்து மாட்டுடை உடுத்தி கொண்டாள். காப்பி பலகாரம் சாப்பிட்டு போங்கம்மா, குப்புசாமி அன்புடன் கூறினார். வேண்டாம், மதியம் சாப்பிட கையில் எடுத்து போன சாப்பாடே ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டேன், பசி இல்லை. கார்த்திக்கோட பள்ளிக்கூடம் வரை போய்விட்டு வந்து சாப்பிடுறேன் என்றவள் கணவரின் அருகில் வந்தாள். மருந்து சாப்பிட்டீங்களா? ஏன் இப்படி களைச்சி போனாப்புல இருக்கீங்க? தவிப்புடன் கேட்டது. பூபதி மென்மையாக முறவளித்தார். என் சிநேகிதர் பக்கத்தில் பேச்சு துணையாக இருக்கார். கவலை இல்லாமல் போய் வா. மருந்தை நான் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார்.
நன்றி பொங்க குப்புசாமியை ஒரு முறை பார்த்துவிட்டு நான் சீக்கிரம் வந்துடுவேன் என்றாள் தாரா. அப்பா வரலையாம்மா? சிறிது ஏமாற்றத்துடன் கேட்டபடி தாயின் சேலை தலைப்பை பற்றி கொண்டான் கார்த்திக். படுக்கையில் இருந்தபடியே மகனுக்கு வெளியே செல்ல உடை அணிவித்து உதவியிருந்தார் பூபதி. அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, இப்போ நான் மட்டும் வரேன், அடுத்த வாட்டி 2 பேருமே வருவோம், சமாதானம் கூறியபடி மகனுடன் வெளியே இறங்கினாள் தாரா. பள்ளிக்கூடம் அதிக தொலைவில் இல்லை என்றாலும் பெற்றோர்களின் கும்பல் அதிகமாகவே இருந்தது. கார்கள், ரிக்ஷாக்கள், 2 சக்கர வாகனங்கள் என்று விதவிதமான ஜோடிகள் வந்து இறங்கிய வண்ணம் இருந்தனர். கார்த்திகின் வகுப்பு ஆசிரியையை பார்த்து பேசிய தாரா வகையால் பல மடங்கு பூரித்து விட்டிருந்தாள். இருக்காதா என்ற பொழுதும் பிரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின் நிலையில் இருந்தாள். குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் மகன். அவனை மாணவனாக அடைய நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஆசிரியை மெச்சி கொண்டதில் உச்சி குளிர்ந்தவளாய் வெளியே வந்தாள். என்னோட அம்மா. எதிர்ப்பட்ட வகுப்பு தோழர்களிடம் கார்த்திக் பெருமையுடன் அறிமுகப்படுத்தியபடி அம்மாவின் கையை பிடித்து கொண்டு நடந்தான். ஏய் தாரா, நீ எங்கே? இங்கே குரல் கேட்டு தாரா திடுக்குற்று திரும்பினாள். அவளது அலுவலக தொழில் திலகம் சீர்த்தபடி நின்றிருந்தாள். நீ எப்படி இங்கே? என் அக்கா மகன் இந்த பள்ளியில் தான் படிக்கிறான். இங்கே அக்கா வீட்டுக்கு வந்தேன், அப்படியே துணைக்கு வந்தேன். அட, இதுதான் மகனா? படு சுற்றியாக இருப்பான் போல் இருக்குதே. படப்படத்த வண்ணம் கார்த்திக்கின் கன்னத்தை வேண்டினாள். அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஆஃபீஸிலிருந்து வந்துட்டேன், சிரித்தபடி தாரா கூறினாள். உங்ககிட்ட ஒரு முக்கியமான சங்கதி சொல்லணும். ஆஃபீஸில் வச்சு பேச முடியாது. திலகம் தொண்டையை செருமி கொண்டாள். எங்கிட்டியா? வியப்புடன் அவளை பார்த்தாள் தாரா. அம்மா, என் ஃப்ரெண்டு கூப்பிடுறான், பேசிட்டு வரட்டுமா? தாயிடம் உத்தரவு பெற்று கொண்டு கார்த்திக் எதிர்ப்புறம் ஓடியது ஒரு விதத்தில் சாதகமாயிற்று. உன் கணவர் பூபதி சுகம்தானே? தாராவின் புருவங்கள் கேள்விக்குறியாக தெரிந்தன. இப்போ பரவாயில்லை, இருந்தாலும் ரொம்ப சோர்வாகத்தான் இருக்கார். ஏன்? மனசில் கவலை ஏதும் இல்லையே? தாயின் மனசில் கவலை ஏதும் இல்லையே? தாராவின் விழிகள் கலவரத்தினால் விரிந்தன. என்ன சொல்கிற திலகா, விளங்க சொல்லேன் என்றால் சிறிது எரிச்சலுடன். உன் கணவரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நம்ம மேனேஜர் மகளுக்கு தெரிய நியாயமில்லையே. சமீபத்தில் அவரது வீட்டிற்கே ஒரு தாடிக்காரர் அடிக்கடி வந்ததாகவும் எல்லோரும் முகமுடி ஆளாக இருக்குமான்னு பயந்ததாகவும் சொன்னாள். தாடி வச்சவங்களெல்லாம் என் வீட்டுக்காரர் தானுன்னு சொல்லிவிட முடியுமா? அதுவும் தவிர அந்த இடத்துக்கு அவர் ஏன் போகிறார்? சுத்த பேத்தல் என்றால் அசட்டியான குரலில். மேனேஜர் மகளை எனக்கு நல்லா தெரியும். போன வாரம் ஒரு கல்யாணத்தில் சந்தித்தப்போ அவள் இதை பெரிய நியூஸ் மாதிரி விவரிச்சுக்கிட்டு இருந்தா. அவள் சொன்ன அடையாளங்களை பார்த்தப்போ எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. திலகம் இழுத்து விட்டு, சாரி, ஒரு வேளை தவறாக இருக்கலாம், வீணா உன்கிட்ட எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மன்னிப்பு கேட்கும் தோரணையுடன் நிறுத்தினாள். 10வது அவனியோ அண்ணா நகருக்கே உண்மையிலே அவள் கணவர் போனாரா? அப்படியானால் அவரிடம் கூட கூற முடியாதபடி அவர் பார்க்க போன நபர் யார்? தாராவின் நெஞ்சில் கனத்த சுமை ஒன்று அழுந்து உட்கார்ந்து கொண்டது. அத்தியாயம் 36. பூபதி தொழிற்சாலையின் முன்புற வாயிலை அடைந்த போது மணி 10ற்கு மேலாகிவிட்டது. வாசுட்புற கூண்டுக்குள் நின்றிருந்த காவலாளர்களிடம் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார் போலும். மிஸ்டர் லோகநாதன் சொன்னால் தெரியும். அவர் கூறி முடிக்கும் முன் வரவேற்பு அறையை காட்டிவிட்டார்கள். பூபதிக்கு ஒரு புறம் தயக்கமும் மறுபுறம் துயரமுமாக இருந்தது. வாழ்க்கையின் நியதி ஒரே சீராக இயங்கிக் கொண்டிருந்தால் இப்படி ஒரு 3ஆம் மனிதரை போல அவர் வர வேண்டியிருக்குமா? சலாம் போட்டபடி வாயில் கேட்டு திறந்து அவரது கப்பல் போன்ற காரை உள்ளே செல்ல அனுமதித்திருப்பார்களே. தொழிற்சாலையின் அதிபர்களுள் அவரும் ஒருத்தர் என்று எத்தனை பணிவாக இருந்திருப்பார்கள். என்ன இது? ஏன் இப்படிப்பட்ட எண்ணம் உன் மனதில் ஏற்பட்டது? இப்படி நீ நினைப்பதே உன் அருமை தாராவிற்கு இழைக்கும் மாபெரும் துரோகமாயிற்று. உள்ளுக்குள்ளே அவரை சாடியது மனசாட்சி. பணத்திற்கு அடிமையாகாமல் யாவற்றையும் உதறிவிட்டு வெளியேறியவர். அவரையே நம்பி வாழும் தாராவிற்கு உண்மையான கணவராக வாழ வேண்டும் என்ற நியாயம் அவரை உறுத்தியது. தாராவின் அமைதியான முகம் நினைப்புக்கு வந்ததும் அவர் காலையில் நடந்ததை எண்ணி ஒரு கணம் நிகழ்ச்சி அடைந்தார். படுக்கையில் இருந்தபடியே பல நாட்களாக ஓய்வு எடுத்த போதிலும் மனதில் பல எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தன.
தாராவிற்கு ஒரு வழி செய்துவிட வேண்டும். சமூகத்தின் முன் அவளை தலைநிமிர்ந்து நடக்க செய்ய வேண்டியது அவர் கடமை. அவரது மகன் கார்த்திக்கு உரிமை மகனாக வளர வேண்டும். ஆவேசம் வந்த அவர் வக்கீல் கோதண்டத்திற்கு கடிதம் போட்டிருந்தார். வழக்கம் போல விலாசம் இல்லாத கடிதம் அல்ல. மஞ்சுநாதன் தெரு விலாசத்துடன் தாம் வசுந்தராவை பார்த்து பேச விரும்புவதாகவும் அதற்கு ஒரு நாளை குறிப்பிட்டு எழுதும்படியும் கேட்டிருந்தார். தபால்காரர் பதிலை கொண்டு வரும் சமயம் தாரா அலுவலகம் சென்றிருப்பார் என்பது அவருக்கு தெரியும். முதல் மனைவியிலிருந்து விவாகரத்து வாங்கிய பிறகு தாராவை சட்டப்படி மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்ற அவசரம் அவருக்கு. கோதண்டத்திடமிருந்து எதிர்பார்த்தபடி பதில் வந்ததும் அவர் படபடத்தார். தாராவிற்கு திடீரென்று விஷயத்தை கூறி அவளை சந்தோஷத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று எண்ணினார். அன்று காலை பூபதி வெளியே புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருப்பதை கண்ணுற்றதும் தாரா பயந்து போனாள். ஏங்க, உங்களுக்கு தான் உடம்புக்கு முடியலையே, இப்போ எதுக்காக வெளியே போய் அலட்டி கொள்றீங்க என்றாள் கவலையுடன். ரொம்ப முக்கியமான நண்பரை பார்க்க போகணும், தடுக்காதே தாரா. தாரா என்றுமே அவரது பேச்சுக்கு எதிர் பேசுகிறவள் அல்ல. ஆனால் உடல்நிலை தேறி வரும் இந்த சமயத்தில் அவர் எதற்காக யாரை போய் பார்க்க வேண்டும் என்கிறார்? அப்படிப்பட்ட முக்கியமான நபர் யார்? மனதினில் உறுத்தல். இவரை போய் சந்தேகிப்பதா? தன்னைத்தானே கடிந்தவளை அவரது முகத்தை பார்த்தாள். அதே சமயம் நோயின் கடுமையிலிருந்து தேறி சோர்வுடன் தெரியும் அவரது முகம் அவளை துணுக்குற செய்தது. தனியாக போகாதீங்க, உங்கள் நண்பரை கூட துணையாக அழைச்சிட்டு போங்க என்றால் சிறிது தயங்கியபடி. குப்புசாமி துணையுடனா? பூபதிக்கு சிரிப்பு வந்தது. பாவம் தாரா, அவரை எத்தனை நம்புகிறாள். அவர் ஒருத்தர் வீட்டில் வேலை செய்கிறார் தாரா. அவரை போய் இதற்கெல்லாம் விழுப்பு எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி தரலாமா? மெதுவாக நானே போயிட்டு வந்துடுறேன், கவலைப்படாதே என்றார் அமைதியாக. அதற்கு மேல் தாராவால் எதுவும் கேட்க இயலாமல் போயிற்று. இருப்பினும் அவள் அலுவலகம் புறப்படும் முன் பல முறை எச்சரிக்கையாக கூறிவிட்டிருந்தாள். கவனமாக இருங்க, ஆட்டோவில் போய் வாங்கோ, பஸ் பயணம் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது. கார்த்திக் பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பி வர்றதுக்குள்ளார திரும்பிடுங்கோ. பூபதியின் ஜிப்பா பையில் 3 10 ரூபாய் தாள்களை சொருகினாள். அவளது கனிவும் பரிவும் அவர் நெஞ்சை தொட்டன. என் பர்சில் கொஞ்சம் பணம் இருக்கு தாரா என்றார் உணர்ச்சி பொங்க. இருக்குன்னு தெரியும், ஆனால் வீண் செலவுன்னு நீங்கள் பஸ்ஸில் போய் அவஸ்தைப்படுவீங்க. அதனால் இந்த பணம் கூடுதலாக இருக்கட்டும், கண்டிப்பும் கனிவுமாக கூறினாள். தாரா, நீ எத்தனை இனிமையான வாழ்க்கை துணைவி. நெஞ்சை நிறைத்த நினைவுகளுடன் தொழிற்சாலையின் வரவேற்பறையை ஒட்டியிருந்த பெரிய அறையில் முன் நின்றார். லேசாக விரல்களால் தட்டியதும் வரலாம் என்ற குரல் கேட்டது. அந்த குரல் சிறிது மாறவே இல்லை. அதே அதிகார தோரணை, அதட்டல், எல்லாமே காலத்தால் அழியாமல் அப்படியே ஒலித்தது. பல வருடங்களுக்கு பின் நேருக்கு நேர் சந்திக்க போகும் பதைப்பு அவருக்கு. கதவை மெல்ல தள்ளியபடி உள்ளே நுழைந்தார். வசுந்தரா அவரது மனைவி என்ற உரிமைக்கும் சட்டத்திற்கும் உட்பட்டவள். அவரது தாலியை நெஞ்சிலே சுமந்து கொண்டு அவரையே நெஞ்சிலிருந்து தூக்கி எறிந்து விட்டவள். கம்பீரமாக இருக்கையில் அமர்ந்திருந்தாள். காலின் கீழே அழுத்திய இரத்தன கம்பளத்தின் மென்மை கூட அவளிடம் காணப்படவில்லையே. தாரா அவரது தாலியை நெஞ்சிலே சுமந்தவள் மட்டுமல்ல, நெஞ்சுக்குள்ளும் அவரை அன்போடு சுமைக்கிறாளே. பளபளத்த மேஜையின் மீது தொலைபேசிகள், அருகே ஃபைல்கள் என ஒரு எஜமான தோரணையில் உட்கார்ந்திருந்தவள் அவரை பார்த்ததும் உட்காருங்க என்றாள். பின்பழக்க சுவரிலே சட்டமிடப்பட்ட புகைப்படத்தில் மாமனார் சேனாபதி அவரை பார்த்து சிரிப்பது போல இருந்தது. பேக்ரவுண்ட் இல்லாதவனெல்லாம் என் மருமனாக்கி விட முடியாதுன்னு பார்த்தியா என்பது போன்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது பூபதிக்கு. அதே சமயம் வசுந்தராவும் வெகுவாக பாதிக்கப்பட்ட மனநிலையில்தான் இருந்தாள். தொலைபேசியில் வக்கீல் கோதண்டம் கூறியதை கேட்டு அவள் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். மிஸ்டர் லோகநாதன் கிட்டே இருந்து கடிதம் வந்திருக்கு. சட்டென அவள் சுற்றுமுற்றும் பார்த்தவள் எச்சரிக்கையுடன், ஒரு நிமிஷம் நானே கூப்பிடுறேன் என்றாள். மறுவினாடி தனது படுக்கை அறை பிரத்யேக தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். இந்த வாட்டி விலாசத்தோடு கடிதம் வந்திருக்கம்மா, நேரே பார்த்து பேசணுமாம். வக்கீலின் குரலை கேட்டதும் வசுந்தராவுக்கு ஏற்பட்ட உணர்ச்சி ஆனந்தமா வருத்தமா என்றே விளங்காமல் போய்விட்டிருந்தது. எங்கே இருந்து? தனது படபடப்பை மறைத்தபடி கேட்டால் மெதுவாக. சென்னை விலாசம்தான்,
மாம்பழம் மஞ்சுநாதன் தேர்வு போட்டிருக்கு. அந்த விலாசத்துக்கு நான் பதில் எழுதணும். கவலையுடன் ஒலித்தது அவரது குரல். வசுந்தரா சற்று நிதானித்தாள். சம்யுக்தாவின் திருமணத்திற்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். அவளது கணவர் என்ற முறையில் லோகநாதன் திரும்பி வந்துவிட்டால் எதையும் கண்டு கொள்ளாமல் இருந்து விடுவதே சிறந்தது. கல்யாண பந்தலில் சம்யுக்தாவின் அப்பா என்ற கௌரவமான போர்வையில் அவளும் துணிவாக இருக்கலாம். என்னம்மா யோசிக்கிறீங்க? கோதண்டத்தின் குரலில் தூண்டல். சரி, அவரை என் தொழிற்சாலை வரவேற்பறைக்கு பக்கத்து அறைக்கு வர சொல்லிடுங்க. என்னம்மா, அலுவலகத்துக்கா? அவரது குரலில் ஆச்சரியம் தெரிந்தது. ஆமாம், அங்குதான் என் பிரத்யேக அறை இருக்குது. வீட்டில்னா மற்றவங்க மூக்கை நுழைப்பாங்க. அதை நான் விரும்பலை. வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வர சொல்லுங்க. தொலைபேசியை வைத்து விட்டாள். ஆனால் நெஞ்சும் மார்பும் வெகு நேரம் துடித்து கொண்டே இருந்தன. அன்றிரவு அவள் உறங்காமலே கழித்தாள். இப்போது பல காலம் பிரிந்திருந்த கணவரை தாடியும் மீசையுமாக ஒரு குலைந்த தோற்றத்தில் கண்டதும் பேச்சற்று போனாள். மனிதர் சோறு தண்ணி இல்லாமல் திண்டாடிட்டு இப்போ புத்தி வந்ததுன்னு ஓடி வந்திருப்பார். நல்லா வேணும். அவளது அதிகார புத்தி தலை தூக்கியது. பல வருடங்களுக்கு பிறகு அந்நியர்களைப் போல எதிரே கணவனும் மனைவியும் உட்கார்ந்திருப்பது எத்தனை துரதிருஷ்டம். யார் பேச்சை ஆரம்பிப்பது, எப்படி ஆரம்பிப்பது என்ற குழப்பத்தால் ஒருவரை பார்த்தபடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தனர். முடிவில் தொண்டையை சிறுமியபடி பூபதி மெல்ல ஆரம்பித்தார். இத்தனை நாளைக்கு பிறகு நான் மீண்டும் வந்து தொல்லை தர விரும்பலை. வசுந்தராவின் பூர்வங்கள் யோசனையுடன் நெறிந்தன. எதற்காக சுற்றி வளைக்கிறார்? நேரடியாக சொல்ல வேண்டியதானே. நடந்ததையெல்லாம் மறந்து மன்னித்து விடு என்று. அவள் மனதை அடக்கியபடி அவரை ஏறிட்டு பார்த்தாள். தாடியும் மீசையுமாக எத்தனை அலங்கோலமாக மாறிவிட்டார் மனிதர். இப்போ நான் வந்த நோக்கம் ஒரு வினாடி தயங்கிவிட்டு நமக்குள்ளே இந்த விவாகரத்தை ரத்து செய்திடும்னு கேட்கத்தான் என்றார் திடமான குரலில். விவாகரத்தா? தூக்கி வாரி போட்டவளாய் வசுந்தரா இருக்கையை விட்டு எழுந்தாள்.